பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? ஜீவ அப்பம். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அதாவது இசப்பா சீஷர்களும் சுத்தி இருக்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நானே ஜீவ அப்பம். என்கிட்ட வரவங்க ஒரு காலமே பசியா இருக்க மாட்டாங்க, கூட எங்களிடத்துல விசுவாசமா இருக்காங்க, ஒரு நாளும் தாகமாவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அதிகாரம் ஃபுல்லாவே ஆண்டவர் அப்பத்தை குறிச்சு தான் சொல்லியிருப்பார். இந்த அதிகாரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சுத்தி திரளான ஜனங்க கூடி வருவாங்க. அப்போ சிப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி பிலிப்பு கிட்ட இந்த ஜனங்களுக்கு அப்போ எங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு சோதிக்கிறதுக்காக ஆண்டவர் இப்படி பிலிப்பு கிட்ட கேட்பாரு. அப்போ பிலிப்பு சொல்லுவாரு, இங்க இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, இவங்களுக்கு 200 பணத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்தா கூட பத்தாதே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அந்தரியா இங்க ஒரு சின்ன பையன் அவங்க கிட்ட இருந்து 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு அப்படின்னு சொன்னும் போது, எசப்பா அதை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லி எசப்பா வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரத்து இதை ஆசீர்வாதத்து பெருக பண்ணினார். இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷங்களை போஷித்தார். புருஷன்னு 5000னா அவங்களோட மனைவி குழந்தைங்கன்னா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. அப்படியே ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். அவரே ஜீவ அப்பம் தானே, அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். இப்ப அந்த ஜீவ அப்பம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம எத்தனை பேருக்கு போஷிச்சிருக்கோம், இந்த அப்பத்தை எத்தனை பேருக்கு கொடுத்து திருப்தி ஆக்கியிருக்கோம், எத்தனை பேரை நம்ம ஏவானோட அப்பத்தை கொடுத்து அவங்கள வழி நடத்தி இருக்கோம். சிந்திச்சு பாருங்க. சீஷருக்கு அந்த 5 அப்பத்தை 2 மீனும் வச்சு 5000 பேருக்கு போஷித்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லி அவரே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ இந்த அப்பம் ஜீவ அப்பத்தை கொண்டு எத்தனை பேரோட பசி தாகத்தை தீர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. இந்த ஜீவ அப்பத்தை எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும், மல்டிப்ளை பண்ணணும், நமக்குள்ளே வச்சிருக்க கூடாது. அந்த அப்பத்தை அநேகர் கொண்டு போய் சேர்க்கும் என்ன பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றணும். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 6:12 பாத்தீங்கன்னா அவர்கள் திருப்தி அடைந்து அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அதாவது இந்த அப்பா ஒண்ணு கூட சேதமாக கூடாது, அது எல்லாமே மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. அதாவது ஒண்ணு கூட கெட்டு போக கூடாது, ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அதேதான் ஆண்டவர் பிதா எசப்பா கொடுத்து சொல்லிப்பாரு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. பிதாவானவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நேசிச்சதுனால அவரை கொடுத்தாலும் ஒருவரும் கெட்டு போகணும், எந்த ஆத்மாவும் கெட்டு போக கூடாது. எப்படி ஆண்டவர் அந்த அப்பம் ஒண்ணு கூட சேதமாகாதபடி எல்லாம் துணிக்கல வைங்கன்னா, அதே மாதிரிதான் ஆண்டவர் ஜீவ அப்பமா நம்மளுக்கு கொடுத்துருக்கா. இந்த அப்பத்தை நம்ம எல்லாருக்கிட்ட பகிர்ந்து கொடுக்கணும். கொடுக்கும் போதுதான் ஒரு ஆத்மா கூட சேதமாகாதபடி நம்ம துணிக்கையில மீதியா எடுக்க முடியும். அல்ல அவங்க அப்பம் எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த அப்பத்தை ஜீவ அப்பத்தை நம்ம எசுப்பாவை எல்லாருக்கிட்ட சொல்ல 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 அவங்க மத்தவங்க பகிர்ந்து கொண்டே இருப்பாங்க. அது ஒண்ணு கூட சேதமாகவும் மீதியா எடுக்கப்பட்டுட்டே இருக்கும். அந்த அப்பம் ஜீவ அப்பத்தை நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறோமா? சிந்திச்சு பாருங்க. இது அப்படியே பாத்தீங்கன்னா யாத்திராகம் 16வது அதிகாரத்துல 13-36 வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போகும்போது அவங்களுக்கு ஆகாரம் குறைவுபட்டதுனால எங்களுக்கு காடை வேணும், இந்த வனாந்தரத்தை அடிக்கவா எங்களை கொண்டு சொல்லி முறுமுறுத்தாங்க. நாங்க அங்கேயே கும்மிட்டிக்காயும் பூண்டுகளும் நாங்க வெள்ளரிக்காயும் சாப்பிட்டுருப்போமே, வனாந்தரத்தை அழிக்கவா கொண்டு எங்களுக்கு காடை வேணும்னு சொல்லி முறுமுறுத்து ஆண்டவர் சோதிச்சாங்க. அப்ப ஆண்டவர் காடையை அனுப்பிச்சு அவங்களுக்கு போஷித்து சாப்பிட்டவங்க எல்லாரும் சில பேர் மாண்டும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டு அவங்களுக்கு மன்னாவை போஷித்தார். வானத்துல இருந்து அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அவங்க காலையில எழுந்து பார்க்கும்போது பனி போல கீழே ஃபுல்லா அப்படியே மண்ணா அப்படியே நிறைஞ்சு இருக்குமா. மல்லி விதை சைஸுக்கு தான் அந்த மண்ணா இருக்கும். அந்த மண்ணோட டேஸ்ட்னா அடைய தேனுனால டிப் பண்ணி சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி அந்த மண்ணா டேஸ்ட் இருந்துச்சா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு அந்த அப்பத்தை சேர்த்து வைப்பாங்க. ஒரு ஆள் தன் சாப்பிட்ற அளவுக்கு அப்பத்தை சேர்த்து வைக்கணும். அதாவது ஓமர்ன்ற அளவு படி, ஓமர்னா 10ல் ஒரு பங்கு. நம்ம எப்படி ஒரு அளவு எடுக்கிறதுக்கு படின்னு சொல்லுவாங்களா, ஒரு படியில் அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க. அதுல 10ல் ஒரு பங்கு அப்படின்னா ஒரு ஆள் ஒரு படி ஃபுல்லா அப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லா ஆட்களுக்கு சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவாரு. அதுவும் ஒரு நாளும் புதுசா நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கணும். அந்த ஓமர் அளவு அதிகமா ஆகாரத்தை சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அது சாயங்காலம் ஆக ஆக அந்த அப்பம் புழு பூத்து நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும், கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இன்னொரு நாள் புது நாள் அப்போ புது மண்ணா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 6 நாள் செய்யணும். 7ஆவது நாள் அவங்க ஓய்ந்து இருக்கனால ஆண்டு 6ஆவது நாளே 2 நாளுக்கு தேவையான அப்பத்தை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டா சேமிச்சு வைப்பாங்க. கூட 7ஆவது நாள் அப்பம் திருப்பி கிடைக்குமா போய் பார்க்கும்போது ஆண்டவர் கோபம் அவங்க மேல மூண்டதா இருக்கும்.
ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இவங்க வந்து அந்தந்த நாளுக்கான அப்பத்த மட்டும் சேர்த்து வைக்கணும். இன்னொரு நாளுக்கான அப்பத்த முன்னாடி நாளே சேர்த்து வச்சீங்கன்னா அந்த அப்பம் கெட்டு போயிடும். சோ அப்பப்போதான் நீங்க சேர்த்து வச்சு சாப்பிட முடியும். அப்பம் எடுத்து வைக்கிறாங்க, அடுத்த நாள் அது கெட்டு போயிடும். ஆனா அதுவே ஜீவ அப்பமா ஏசப்பா வந்துட்டு சீஷருக்கு கொடுக்கும் போது ஒண்ணுமே சேதமாயி போகாதபடிக்கு அது மீதியா எடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டுல அவங்க அப்பம் வந்து சாப்பிட்டா அது கெட்டு போயிடுச்சு. ஆனா இந்த அப்பம் புதிய ஏற்பாட்டுல இருக்க ஜீவ அப்பம் அது கெட்டு போகாது, நித்திய ஜீவன் வரைக்கும் நடத்துகிற அப்பமா அது இருக்கு. சோ அதனால மீதியா எடுத்தாங்க. அதுவும் 12 கூடைகள், 12 சீஷங்க, அவங்க 12 கூடைகள் நிறைய வந்து எடுத்தாங்க. அந்த அப்பம் வந்து அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் அது சாப்பிடறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மீதி அது கெட்டு போயிடுச்சு, திருப்பி யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லி இயேசுப்பா அவர் நம்மளுக்கு தந்திருக்காரு. சோ இந்த அப்பம் கெட்டு போகாது, நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மள வழி நடத்ததான் இருக்கு. 40 வருஷம் வனாந்தர பாதையில அப்பத்துக்காக அவங்க விழுந்து போயிட்டாங்க. அதே ஆண்டவர் வந்து 40 நாள் வனாந்தரத்தை அதே அப்பத்தை வச்சு பிசாசுக்கு ஆண்டவர் வந்து எதிர்த்து நின்று ஜெயம் பெற்றார். அந்த பிசாசெல்லாம் சோதிக்க முடி வந்தாலும் ஆண்டவர் பசியா இருக்கான்னு தெரிஞ்சு இந்த கல்லுகளை அப்பமா மாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தைனாலும் பிழைப்பான். அதுதான் ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லி இயேசுப்பா சொல்ற வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை வேத வசனம் அது உட்கொள்ள உள்ளான மனுஷன் ஒரு நாளும் பிழைத்து கொண்டே இருப்பான். நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்க போறோம் வரைக்கும் ஆண்டவர் வந்து நடத்துகிறவரா இருக்காரு. அப்புறம் இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாமே ஆண்டவர் அப்பம் கொடுத்தாங்கன்னு சொல்லி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு போவாங்க. அப்ப வந்து இயேசுப்பா சொல்வாரு, யோவான் 6:26 வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதனாலே அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்ச மல்டிப்ளை பண்ணார். அதை நீங்க பார்க்கல. உங்களுக்கு ஆகாரம் திருப்தியா சாப்பிடுறதுக்காக தான் என்னை தேடுறீங்க, உங்களோட தேவைக்காக தான் எங்களை தேடுறீங்களே தவிர ஒரு அற்புதம் நித்திய ஜீவனுக்காக நீங்க தேடல அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பிப்பீங்கள். அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அதாவது அழிந்து போற அந்த அப்பத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கும் கிரியைக்காக நடப்பீங்க. இந்த அற்புதம் வந்து நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போற இந்த ஜீவ அப்பம் நான் தான்றது காண்பிக்காதான் இந்த அற்புதம் நடந்துச்சே தவிர வெறும் அழிந்து போகிற அப்பத்துக்காக நான் நடக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது மனுஷகுமாரனே உங்களுக்கு கொடுத்திருக்காரு, பிதாவை அதை முத்திரித்து போட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால அந்த கிரியை வெளிப்படும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தை உங்க பிதாக்கள் வந்து வனாந்தரத்துல புசித்தார்களே அப்படின்னு சொல்லி பழைய பாட்டுல வந்து மோசே அவங்க வழி நடத்தின வந்து ஆண்டவர் கொடுத்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இயேசுப்பா வந்து சொல்லுவாரு, வனாந்தரத்துல வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து அப்போ அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஆனா இப்போ வந்து ஜீவ அப்பம் வந்து வானத்துல இறங்கி அந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நானே அந்த ஜீவ அப்பம், என்ன புசிக்கிறவங்க பசியா இருக்காத என் விசுவாசம் வந்து தாகம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தம்மை வந்து வெளிப்படுத்துறாரு. 13 வசனம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் விசேஷம் வந்து இந்த அப்பத்தை எப்ப கொடுப்பீங்க, எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் அந்த அப்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இதுக்கப்புறம் 49வது வசனம் பாத்தீங்கன்னா, உங்கள் பிதாக்கள் வனாந்தர மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அதாவது பிதாக்கள் மோசே இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து வானத்திலிருந்து வந்து அந்த மன்னாவை வந்து புசிச்சாங்க, புசிச்சு மறிச்சாங்க. ஆனா இந்த அப்பம் புசிக்கிறவங்களுக்கு மரணம் அடைய மாட்டாங்க, அதான் நித்திய ஜீவனை அடைவாங்க. அதுதான் வானத்துல இறங்கி வந்த அப்பம், அது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றுக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அதாவது ஆண்டவர் தான் அந்த ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றுக்குமே பிழைப்பான், நித்திய ஜீவனை அடைவான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் சரீரமும், இயேசுப்பாவோட சரீரமே அந்த ஜீவ அப்பம். அதுதான் நம்ம வந்து கம்யூனியன் எடுக்கிறோம். ஆண்டோட சரீரம், நமக்காக விற்கப்பட்ட சரீரமும் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை தான் நம்ம வந்து திராட்சை ரசமா எடுத்து வந்து பானம் பண்ணுகிறோம். நம்ம கம்யூனியன் எடுக்கும் போது ஆண்டோட ஜீவன் நமக்குள்ள இருக்கு, அவனுக்குள்ள ஜீவன் இருக்குன்னு சொல்றாரு. அவரோட மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்காத பானம் பண்ணாதவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். 54வது வசனம் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதாவது கம்யூனியன்
கம்யூனியன் எடுக்கும்போது நமக்குள்ள நித்திய ஜீவன் நமக்குள்ள காணப்படுது. கடைசி நாட்கள் அதாவது ஆண்டு வருகையப்போ நம்மள எடுத்துக்கொள்ளவரா அவர் காணப்படுகிறார். ஸோ நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது எசப்பா நமக்குள்ளேயும் நம்ம எசப்பாக்குள்ளேயும் நினைச்சு நிற்கிறோம். அதனால தான் ஆண்டவர் கம்யூனியன் எடுக்கிறார். அவரோட மாம்சத்தை ரத்தத்தையும் பானம் பண்ணணும் புசிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த ஒரு உடன்படிக்கை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நாம் வரும் அளவும் இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ நம்ம கம்யூனியன் எடுத்து உண்மையா உணர்ந்து பயபக்தியோட கம்யூனியன் எடுக்கணும். அவையோட உதவியோட அதை நம்ம செய்யணும். ஸோ நம்ம இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஏசப்பா, நீங்களே எனக்கு ஜீவாப்பமா உங்களே கொடுத்துட்டீங்க. இந்த ஜீவாப்பம் எனக்குள்ள இருக்கு ஏசப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ அப்பத்தை நான் அநேகருக்கு கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும், உங்களை பத்தி நான் வெளிப்படுத்தணும்ப்பா. எப்படி 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷித்தரும், அதே போல எனக்குள்ள இருக்க இந்த ஜீவ அப்பம் அநேகருக்கு போஷிக்கும்படி செய்துள்ளப்பா. நான் உங்களை பத்தி அநேகருக்கு சொல்லும்படி என்னை பயன்படுத்துங்க. எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களுக்குள்ள பிழைத்து இருக்கணும். நீங்க ஜீவ அப்பமா இந்த எனக்குள்ள பிழைத்து இருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை எனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்க அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. நித்திய ஜீவ பாதையில என்னை நடத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. சுத்தி இருக்க எல்லாரையும் நடத்துங்கப்பா. கம்யூனியன் எடுக்கும்போது நான் பயபக்தியோட எடுக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. நிர்விசாரமா எடுக்கக்கூடாது ஆண்டவரே. நிர்விசாரமா எடுத்துன்னா சில பேர் நோய் வாய்ப்பட்டு ஆண்டவரே மறித்து போயிருக்காங்கன்னு சொல்லி வசனம் இருக்கேன். அப்படியே நான் எடுக்காம ஆண்டவரே உணர்ந்து பயபக்தியோட கம்யூனியன் எடுக்க கிருபை தாருப்பா. அவங்களோட மாம்சத்தை புசிக்க உங்க ரத்தத்தை பானம் பண்ணணும். இந்த உடன்படிக்கையில நான் நிலைச்சு இருக்கேன். எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்குள்ள நான் பிழைத்து இருக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. உங்களோட பிள்ளையா என்றென்றுமே இருக்கேன். எனக்கு உதவி செய்யுங்க. கிருபை பாராட்டும்பா. உங்களை பத்தி அநேக சொல்ற பிள்ளையா என்னை மாற்றுங்க, பயன்படுத்துங்க. உங்க கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பெரிய நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமா நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அவரை நமக்கு தந்தவர். நம்மளை கொண்டு அநேக அப்பங்களை பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரை நம்மளை மாற்றுவார். ஆமென்.